ஈஸ்வரப்பற்ற அவர்கள் தியானத்திலே ஒருவருக்கு சில காட்சிகளை கொடுத்து அதற்குண்டான விளக்கங்களை சில நுணுக்கங்களாக இதிலே சொல்லுகின்றார். அதாவது ஒரு காட்சி தெரிகின்றது. மீனவன் தூண்டிலை போட்டு மீனை பிடிக்கின்றான். அது ஒவ்வொரு மீனாக பிடித்து பையிலே அனைத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துச் செல்கின்றான். இதனுடைய விளக்கம், மீனவனுக்கு வேண்டியது மீன்தான். அவன் தூண்டிலில் எந்த ஆகாரத்தை அவன் போட்டு வலையை வீசுகின்றானோ அதை எந்த மீன் அந்த ஆகாரத்தை எடுக்கின்றதோ அதுதான் அதிலே மாட்டுகின்றது. அவன் அதை எடுத்துச் செல்கின்றான். அதுபோன்றுதான் ரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் அவர்கள் பெற்ற உயர்ந்த ஞானத்தை, ஒளியை இந்த உலகில் உள்ள ஆத்மாக்களிடம் செலுத்துகின்றார்கள். அந்த ஒளியை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளி கட்டைகளை எந்த ஆத்மா ஈர்க்கின்றதோ அதை அவர்கள் ஞானத்தோடு எடுத்துக் கொள்கின்றார்கள், தங்களுடன் சேர்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இந்த ஆன்மாவைத்தான் எடுக்க வேண்டும், இந்த ஆன்மாவைத்தான் பிரித்து எடுக்க வேண்டும் என்று தனிப்பட்டு யாரையும் எண்ணுவதில்லை. எப்படி அந்த ஆற்றிலோ குளத்திலோ மீனை பிடிக்க வலையை வீசுகின்றமோ தனிப்பட்டு என்று இல்லாதபடி அதில் எது சிக்குகின்றதோ அதை எடுப்பது போன்றுதான் எல்லா ஆத்மாக்களுக்குமே ஒளி பாய்ச்சப்படுகின்றது. எந்த ஆத்மா அந்த ஒளியுடன் கலக்கின்றதோ அந்த ஆத்மாவின் சக்தியை சப்த ரிஷிகள் தன் ஒளியான ஞான வட்டத்தில் சுழல வைத்து அதிலிருந்து ஒளியான நிலைகளை தன் ஒளி வட்டத்திற்கு ஈர்த்து செயல்படுகின்றார்கள். அப்படி ஈர்த்து அதனுடைய நிலையில் வளர்ச்சி பெற்று வந்தவர் தான் ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள். அவர் பெற்ற ஒளி என்றால் அவர்தான் ஞானகுருவாக இருந்து 30 வருடமாக நமக்கு உபதேசித்து வருகின்றார். அவருடைய ஒளி நம்மீது பற்றால், அவர் உணர்வை நாமும் கவர்ந்தால், அந்த உணர்வை பெற்றால் நாமும் அந்த ஞான ஒளியில் பங்கு ஏற்கின்றோம். அந்த பங்கு நமக்கும் கிடைக்கின்றது. இப்படித்தான் பல சித்தர்கள் உலகிலே தோன்றினார்கள் என்று ஈஸ்வரப்பற்று உணர்த்துகின்றார். ஆக சில காலகட்டங்களில் இந்த உலகில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த மீண்டும் இந்த உலகம் மெய்வழி பெறுவதற்காக மனிதருடைய நிலையில் கொண்டுதான் சப்த ரிஷிகளுடைய செயல்படுத்த முடியும். அது அப்படி வேணுகோபாலசாமிகளுடைய உணர்வுகள் செயல்பட்டு அதன் வழி உலகுக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுத்தப்பட்ட நிலைதான் அந்த எப்படி மீனவன் தூண்டிலை போட்டு அவனுக்கு வேண்டியதை எடுக்கின்றானோ இது போன்று செயல்பட்டது என்று உணர்த்துகின்றார். ஆவியான இந்த உலகில் ஒலி, ஒளி, நீர் இவற்றின் சக்தியுடனே சகல திரவியங்கள், பிம்பங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. அதை போன்றுதான் மனித ஆத்மாக்களின் என்ன நிலையும் கலந்து உறவாடி எடுக்கும் சுவாசம் கொண்டு அனைத்து நிலைகளும் நடக்கின்றன. இருந்தாலும் ஆவியான ஒளி நீரில் இருந்துதான் எல்லா ஜீவனுமே, அதாவது நீரில் இருந்துதான் சகலமுமே செயல்படுகின்றது. பாலிலே நீர் கலந்தாலும் எண்ணெயிலே நீர் கலந்தாலும் அந்நீரின் நிலை தன் நிலையை காட்டுவதில்லை. தனித்து எதிலும் எதுவாகவும் அந்த நீர் எப்படி கலக்கின்றதோ இதை போன்றுதான் ஆண்டவன் என்ற சக்தி எல்லாவற்றிலுமே கலந்துள்ளது. நம் எண்ணமும் எல்லாவற்றுடனும் கலந்திருந்தாலும் அதிலிருந்தே நாம் நம் ஞானத்தை, உயர் ஞானத்தை பெறுதல் வேண்டும். ஞானம் பெற்று நாம் வளர்ச்சி தன்மைக்கு வர வர அந்த ஞானம் என்பது நமக்காக இல்லாதபடி அந்த ஞானத்தை கொண்டு பல ஞானங்களை பெறச் செய்ய வேண்டும். நமக்கு ஏற்பட்ட நல் ஞானம் என்று அதை உணர்ந்து அந்த நீர் எப்படி சகலத்திலும் கலக்கின்றதோ, சகலத்திலும் இணைகின்றதோ அந்த சக்தி அப்படி இணைக்க வேண்டும். நீர் இல்லாவிட்டால் ஜீவனே இல்லை. நீரை போல்தான் நாம் பெற்ற ஞானத்தை ஞானிகள் காட்டிய வழியில் நடத்திடல் வேண்டும் என்று உணர்த்துகின்றார். அடுத்து ஒரு காட்சியை காண்பிக்கின்ற இரும்பை பழுக்க காய்ச்சி கொல்லம்பற்றையில் நாம் கட்டுகிறோம் அல்லவா, அதுபோன்று அதை காய்ச்சி சிவப்பான பின் அதை தட்டி வெவ்வேறு உருவங்களாக மாற்றுகின்றார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், எந்த ஒரு பொருளையும் அதனை உருவாக்க எவ்வுருவில் எந்த உருவத்தில் நாம் காண விளைகின்றமோ விரும்புகின்றமோ அதற்குண்டான அந்த பக்குவ நிலை இருந்தால்தான் அந்த பொருளை உருவாக்க முடியும். அதே போலதான் நாம் இந்த சக்தி, அதாவது அருள்ஞானம் பெறவும் நம் எண்ணத்தை, நம் ஞானத்தை பல நிலையில் பக்குவம் கொண்டால்தான் நாம் எண்ணி ஈசனின் ஞானத்தையும் பெற முடியும் என்று ஈஸ்வரப்பற்று உணர்த்துகின்றார்கள். இன்னொரு காட்சி, ஒரு ஊசி தெரிகின்றது. அது சிறிதாக இருக்கின்றது. அது சிறிய ஊசியில் அதற்குகந்த சிறிய நூலாக தடிமன் குறைவாக உள்ள நூலை கோர்க்கின்றார்கள். அடுத்து ஒரு பெரிய ஊசி தெரிகின்றது. அந்த பெரிய ஊசியில் அதை காட்டிலும் தடிமனான நூலை கோர்ப்பதாகவும் காட்சி தெரிகின்றது. இதனுடைய ஞானம் என்னவென்றால், குருவின் ஞானத்திலிருந்து நாம் ஞானம் பெறுதல் என்பது
நம் என்ன வளர்ச்சி நிலை எப்படி வருகின்றதோ அதற்கொப்பதான் சேர்க்கப்படும். அந்த ஊசியில் உள்ள துவார நிலைகளுக்கு ஒப்பதான் அந்த நூலினுடைய தடிமன் கோக்கம் பட முடியுமே தவிர பொருந்தாத நூலை சிறிய ஊசியிலே கோக்க முடியாது. இதுபோன்றுதான் நம்முடைய செயல்கள் யாவும் முக்தி என்ற நிலையை அடையும் நிலையாக சப்த ரிஷிகளின் நிலை பெறுவதற்கு ஈசன்பால் செல்லும் பக்குவத்தை நாம் ஆரம்ப நிலை பக்தியிலிருந்து ஞானம் பெறும் வழிமுறையை அறிந்து கொள்ளல் வேண்டும். என்றால் எண்ணியவுடன் நினைத்தவுடன் சகல சக்திகள் நம்முள் சேர்வதில்லை. நாம் ஏற்கும் முறை அந்த பக்குவ நிலை கொண்டுதான் ஏற்கத்தான் வளர்ச்சிக்கு வரும். ஆக ஆரம்ப ஒரு குழந்தைக்கு, சிறு குழந்தைக்கு தாய்தான் அறிவை ஊட்டுகின்றால், இப்படி ஒவ்வொன்றாக அம்மா, அப்பா, கடவுள், உலகம் என்று பல நிலைகளை அது தெளிவுபடுத்தி தான் அதற்கு பின் பள்ளிக்கு அனுப்புகின்றார் அந்த தாய். அந்த வயதின் வளர்ச்சி வர அதற்குண்டான அறிவின் கல்வி புகட்டப்பட அந்த உபாத்தியார்களால் அது செயல்படுத்தப்பட்டு போதனைப்படுத்தும் பொழுதுதான் வளர்ச்சி சிறுக சிறுக கூடி முதிர்ச்சி அடையும் பொழுதுதான் ஒன்றும் தெரியாத அந்த குழந்தை போதனைக்குள்ளாக்கப்பட்டு முழுவதும் அறிந்த பின் மற்றவர்களுக்கும் இது போதிக்கும் பக்குவம் பெற்று வருகின்றது. இதை போன்றுதான் பக்தி என்ற நிலையில் நாம் பூஜைகளோ மற்ற நிலையில் ஆரம்பத்தில் செய்து வந்தாலும் அதன் தொடரில் ஞானம் பெற்று ஞானத்தின் வழியில் சித்தாகி சித்தின் தன்மை கொண்டு ரிஷித்தன்மை பெற்று சப்த ரிஷி என்ற நிலை அடைந்து முக்தி என்ற நிலையாக நம் சக்திகளை கொண்டே முழுமையடைந்து பல சக்திகளை ஒளி சக்தியாக மாற்றும் பக்குவம் பெற வேண்டும் என்று இந்த காட்சியில் ஈஸ்வரப்பட்டு உணர்த்துகின்றார். இன்னொரு காட்சியை காட்டுகின்றார். ஒருவர் உணவை உண்ணுகின்றார். ஆனால் உண்ணும் பொழுது வாயிலே அந்த உணவோடு சேர்ந்து ஒரு கல்லும் சேர்ந்து சென்று விடுகின்றது. அந்த கல்லை கடித்தவுடன் பல்லே பட்டு நறுக்கென்று கடித்தவுடன் உடம்பே சிலிர்க்கின்றது, அதிர்ச்சியாகின்றது. இதுபோன்றுதான் நாம் ஞான பாதையிலே செல்லுகின்றோம். நல் உணர்வுகளையும் உயர்ந்த ஞானத்தையும் பெற்று வளர்ச்சிக்குத்தான் செல்லுகின்றோம். ஆனால் நல் உணர்வும் நல்ல ஜெபமும் ஆத்மீக ஞான வழி பெற்றாலும் அமுதமான உணவை உட்கொள்ளும் பொழுது அதிலே அறியாது கூட வந்த கல்லை போல் நம் நிலையில் நல்ல உணர்வு கொண்டு நாம் செயல்படும் நிலைகள் சில நேரங்களில் இது போன்ற சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்நிலையில் உணவுடன் வரும் கல்லுக்காக நாம் உணவையே உண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படி இருப்பதில்லை. கல்லை எண்ணிக்கொண்டு உணவை உட்கொள்ளாது இருப்பது தவறாகிவிடுகின்றது. கல்லை அப்புறப்படுத்திவிட்டு நாம் சிலிர்த்த நிலையில் அதிர்ச்சி நிலைகளை சமப்படுத்தி இந்த உணவை நாம் எப்படி மீண்டும் உட்கொள்கின்றோமோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் வரும் எதிரான நிலைகள் எது வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, அதை நாம் நமக்கு எதிர்நிலையாக எடுத்துக்கொண்டு அது நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி ஞானிகள் காட்டிய ஞானத் தொடரை அந்த வழி அறிந்தே அந்த வழியில் சென்றே அந்த வழி பெற்றே நாம் செயல் புரிதல் வேண்டும் என்று ஈஸ்வர பற்றிலே விளக்க உரைகள் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் அதில் இருக்கக்கூடிய உள்பொருள்களும் ஏராளமானவை. அவர் ஈஸ்வரப்பட்டவருடைய அருளை பெற்று அவர் உணர்த்தக்கூடிய அந்த நுண்ணிய கருத்துக்களை மூலக்கூறுகளை நாம் அறிந்து அவர் சொன்னது போன்று எதிர்நிலையான உணர்வுகளுக்கு அடிமையாகாதபடி ஞானிகளுடைய நல் ஞானத் தொடரை நாம் பெற்றே நாம் வாழ்வோம். எதிர்நிலையான உணர்வுகளை அருள் உணர்வு கொண்டு இணைத்து அருள் வழி வாழ்வோம்.